ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். படி ஃபார் ஸ்டடி டீம் அகெயின் நம்மளுடைய சேனல் இமெயிலுக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி சர்டன் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதோடைய டெட்லைனுமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் வீடியோ அரௌண்ட் ஒரு 8 ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அப்ளிகபிளாக இருக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய பேரண்ட்ஸ் கைடன்ஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓனில் நீங்களே வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிற டிசிஷன் நீங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு கார்டியன் தான் முடிவு பண்ணணும். நான் எந்த வகையிலையும் இதில் பர்சனல் ஹெல்ப் யாருக்குமே பண்ண மாட்டேன். என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது, படி ஃபார் ஸ்டடி டீம் எனக்கு எந்த மெயில் அமைச்சிருக்காங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக அப்ளை பண்ணுறது பண்ணாதது, வெரிஃபை பண்ணணும் பண்ணாதது, அது எல்லாமே உங்களுடைய ஓன். ஸோ இதில் நான் எந்த வகையிலும் பர்சனல் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சத்யா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025. இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஜி அப்புறம் இன்டெகிரேட்டட் மாஸ்டர் கோர்ஸ் நீங்கள் படிப்பீங்களா காலேஜில், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோடைய ப்ரோக்ராம் டீட்டெயில் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய டெட்லைன் 31 ஆகஸ்ட். ஸோ நமக்கு சாலிடாக 1 மந்த் இருக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் மினிமம் 60% எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். செகண்ட் ஒன் நீங்கள் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி, அதாவது உங்கள் பேரண்ட்ஸோடைய ஆனுவல் இன்கம் 5 lakhsக்கு மேலே இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் கார்டியனோட இன்கமில் இருக்கீங்க, இல்லை ஆர்ஃபன் ஸ்டூடெண்ட்டுங்கிற பட்சத்தில் அப்பயுமே அந்த இன்கம் 5 lakhsக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, ஃபஸ்ட் இயர் என்ரோல் பண்ணுவீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன மாதிரி கேட்டகரியில் என்ரோல் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூஜி என்ரோல் பண்ணும்போது 3 வருஷமும் இருக்குது, 5 வருஷமும் இருக்குது. 5 வருஷத்தை நம்ம இன்டெகிரேட்டட் மாஸ்டர் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் என்ரோல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ கோர்சஸ் என்னென்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிபிஏ, பிகாம், இன்ஜினியரிங் எடுக்கும்போது பிடெக், பிஇ எல்லா ஸ்ட்ரீம்ஸும், அதே மாதிரி பிஎஸ்சியில் எல்லா ஸ்ட்ரீம்ஸும் உங்களுக்கு வருது. பிசிஏ, ஆர்கிடெக்ட், இது எல்லாமே. அதே மாதிரி மெடிக்கல்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங், பிடிஎஸ், பிபிடி, எம்பிபிஎஸ், பேராமெடிக்ஸ், இது எல்லாமே. பட் இதில் உங்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டண்டாக நீங்கள் நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு செலக்டட் காலேஜ் லிஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டி லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இவங்க ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பெனிஃபிட்ஸ்ன்னு வரும்போது ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு ஃபுல் டியூரேஷன் யூஜி கோர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 100% ஆஃப் டியூஷன் ஃபீஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்கள் எங்கே கோத்ரூ பண்ணிக்கலாம். என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீட் ஆகும், இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக நீங்கள் அப்ளை நவுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ இது FAQs, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வீடியோ இன்டர்வியூ ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ வைப்பாங்க. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வச்சுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த எஜுகேஷனுக்கான ஸ்காலர்ஷிப் வந்துடும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த லுத்தியானா டிஸ்ட்ரிக்ட் அவுட் சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இல்லையாங்கிறதையும் ஆன்சர் இவங்க தெளிவாக நோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிடெக், பிஇ, பி ஆர்கிடெக்ட், பிபிஏ, பிகாம், பிஎஸ்சியில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியில் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். 60% ஆஃப் கோர்ஸ் ஃபீ கொடுக்குறாங்க, அப் டு 60,000 rupees. அதே மாதிரி 80% ஆஃப் கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப் டு 1 lakh வரையும் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி ரொம்ப ஃபேமஸான கம்பெனி, நீங்களும் வேணால் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. இந்த 2 கேட்டகரியுமே உங்களுக்கு டெட்லைன் 8 செப்டம்பர் தான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட், இல்லை LGBTQவில் நீங்கள் வரீங்க, கோவிட் அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, சிங்கிள் பேரண்ட் ஆர் ஆர்ஃபனாக இருக்கீங்கன்னா அக்ராஸ் இந்தியா, இது ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்டில் எதுவும் கிடையாது, அக்ராஸ் இந்தியா எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் நீங்கள் எதில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும்,
எந்த டிகிரிக்கு நீங்கள் என்ரோல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலி இன்கம் 5 lakhsக்கு குறைவாக இருக்கணும். 60% ஆஃப் த மார்க்ஸ் வந்துட்டு 10th and 12th இருக்கணும். ஸோ 80% ஆஃப் ஆனுவல் கோர்ஸ் ஃபீன்னு பார்க்கும்போது அப் டு 1 lakh வரையும் உங்களுக்கு வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜென்ரல் கேட்டகரி பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரின்னு பார்க்கும்போது ஓப்பன் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. என்னென்ன ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் 70% இருக்கணும். 10th and 12th மினிமம் 70% அதுக்கு மேலே இருக்கணும். உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்துட்டு 5 lakhsக்கு கம்மியாக இருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஸ்காலர்ஷிப்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 60%, அதாவது மேக்ஸிமம் 60,000 வரையும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பர் இயருக்கு மேக்ஸிமம் 60,000. டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அவார்ட்லாம் வந்துட்டு எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும், இந்த மாதிரி பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இதை கோத்ரூ பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனால் இதுக்கு எலிஜிபிள்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் ஸ்காலர்ஷிப் பார்க்கலாம். இது வந்துட்டு ஹோப். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீமேல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது யூஜிசி ரெக்கக்னைஸ்ட் காலேஜாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது அப்ளிகபிள். இது வந்துட்டு அக்ராஸ் இந்தியா எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகன்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் 60% உங்களுக்கு 12th இருக்கணும். நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருந்திருக்கணும். அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் பிடபிள்யூடி அப்ளிகண்ட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 40% சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்துட்டு 12th அச்சீவ் பண்ணியிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல், மெக்கானிக், மெக்கட்ரானிக்ஸ், இசிஇ, ட்ரிபிள் ப்ரொடக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடிக்கு. உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் மேக்ஸிமம் வந்துட்டு 5 lakhs இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்துட்டு படி ஃபார் ஸ்டடி உடைய எம்ப்ளாயியோடைய குழந்தையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது பர் இயருக்கு 50,000 rupees கொடுக்குறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு 4 வருஷமும் கொடுப்பாங்க. அதாவது 2 lakhs வரையும் உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, எப்படி அப்ளை பண்ணும், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டினில் என்னங்கிறது நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக ஃபைனல் செலெக்ஷனுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 15 minutes இருக்கும். ஸோ ப்ளஸ் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எப்படி வந்துட்டு இந்த நீங்கள் ரினியூ பண்ணணும், நீங்கள் சப்போஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இயர் ட்ராப் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ஆகும், அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஃபோர்த்து ஸ்காலர்ஷிப் பார்க்கும்போது கைண்ட் சர்க்கிள் ஸ்காலர்ஷிப். இது வந்துட்டு மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. 2025 to 2026க்காக டெட்லைன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் படிக்கிற எந்த இந்தியன் ஸ்கூல் ஒரு எந்த இந்தியன் காலேஜில் படிக்கிறவங்களும் இதுக்கு அப்ளிகபிள். உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் 6 lakhsக்கு குறைவாக இருக்கணும். 75% ஆஃப் த மார்க் வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் அகாடமிக் இயரில் எடுத்திருக்கணும். ஸோ ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கேண்டிடேட்டோட நீடு பொறுத்து வேரி ஆகும். மினிமம் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா 6,000 rupees வரையும் கொடுக்குறாங்க. காண்டாக்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு டவுட்னா இங்கே எந்த மெயில் ஐடி என்ன ஃபோன் நம்பருங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அகைன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய ஓனில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் காமிச்ச இந்த 4 ஸ்காலர்ஷிப்ஸ் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.